ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு 11ஆம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு 2025 ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜனவரி 3ஆம் தேதியே வந்து நிறையா ஸ்கூலில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறையா மாவட்டத்தில். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு மாவட்டத்தில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது அப்படியே வரும்னு கிடையாது, பட் உங்களுக்கு கிடைக்கிற கொஷின் எல்லாத்தையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கு நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்க. உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கங்க. ரிவிஷன் எக்ஸாமை வந்து நீங்கள் ஒரு சும்மா ப்ராக்டிஸ் தான், அதை விட்டுருங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் இனிமேல் இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணுறேன். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெல்ப், வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சேனல் கல்வி மினி சேனல் பார்த்திங்க அப்படின்னா மதுரை டிஜிட்டல் அவார்டு கிடையாது, பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு 2025 ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில் கல்வி மினி சேனல் நாமினேட் ஆகிருக்குது. சைடில் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓட் பண்ணுறது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஓட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு உதவி வந்து பண்ணுங்கள். ஏன்னா இது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கனவு. ஸோ இந்த அவார்டு வாங்கணுங்கிறது முடியுமான்னு தெரில, பட் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக ஓட் பண்ணுங்கள். ஒரு நம்பர்லேருந்து ஒரு ஓட்டு தான் ஒரு நாளைக்கு பண்ண முடியும். நீங்கள் டெய்லி ஓட் பண்ணலாம். உங்கள்கிட்ட எத்தனை நம்பர் இருக்கோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட் நம்பர் போட்டும் நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும், விச் மீன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் எது வேணாலும், இல்லை உங்கள் நம்பர் ஏதாவது நம்பர் போட்டு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். ஸோ எனக்காக டெய்லி வந்து ஓட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ ஓட்ஸ் முடியுமோ அவ்வளோ ஓட் வந்து பண்ணுங்கள் எனக்காக ப்ளீஸ். இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஓட் பண்ணுற லிங்க்கும் கொடுக்குறேன். ஓட் பண்ண தெரில அப்படின்னா டெமோ வீடியோ எப்படி ஓட் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ் கொஷின் பேப்பர் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதோடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் ஆல்சோ வெப்சைட்லேயும் பிடிஎஃப் இருக்குது. எல்லாத்தோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்கும் இருக்கும், ஓட் பண்ணுற லிங்க்கும் இருக்கும். ஏதிரியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார்? புறநானூறு குறிப்பு. ஒழுக்கமும் பொறையும் உனை போல் யாருக்குலை வடிகள் எதனை குறிப்பிடுகிறது? ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்திங்கன்னா மொழி குறித்து எர்னஸ்ட். ஸோ இந்த கொஷின் கோட்டை என்னும் சொல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்திய கட்டடங்களின் 3 வகைகள் இதெல்லாம் பாருங்கள். அப்படியே சிறுவினா பாருங்கள். காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது ஏன்? அடுத்தது விரும்பியதை அடைவது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்துல் ரஹ்மானின், அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீவீர் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள், அது பார்த்துக்கோங்க. தாமசிகம் என்றால் என்ன பார்த்துக்கோங்க. வேற்றுமை என்ன கேட்டிருக்காங்க, நயம் பாராட்டுதல், இதெல்லாம் பாருங்கள். இந்த கொஷின்லாம் நான் புக்குக்கு பின்னாடி இருக்கும், நான் சொல்லியிருப்பேன். இது பொருள் இலக்கணம் 2 வகைப்படும், ஒன்றாக பொருள் மற்றொன்று போய், இது வந்து பேரா மாதிரி எழுதணும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு கேட்குறாங்க அப்பப்போ, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. 6 மார்க் பாருங்கள். நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம், அது கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி. அடுத்தது வந்து இயற்கையோடு இயந்திரன், அது ரொம்ப ஈஸி தான். சுந்தர ராமசாமியின் காற்றில் கடந்த பேராசை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து 6ஆம் திணை, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிம்பனி தமிழர், ஆஸ்கர் தமிழர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 6ஆம் திணை வாடிவாசல் ஜெயமோகன் அந்த யானை டாக்டர், இது பார்த்தாவே ஒன்று எழுதிடலாம். ஸோ இது 3 மட்டும் கூட பார்த்துக்கோங்க. அடுத்தது குறள் மனப்பாட பாட்டு, இது நீங்கள் எல்லாமே படிச்சுக்கணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின். ஸோ இதெல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே.